வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பணமச்சம் பங்குகள் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஇ ரேஷியோவோட கொஞ்சம் அட்வான்ஸ்ட் வெர்ஷனான பிஇஜி ரேஷியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஇ ரேஷியோ பற்றி நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்தோம். அதை பார்க்காதவங்க கொஞ்சம் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பிஇஜி ரேஷியோவை எப்படி கால்குலேட் பண்ணணும், அது மூலமாக ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணலாம், அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, பிஇ ரேஷியோவுக்கும் பிஇஜி ரேஷியோவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்டடான பீப்புளாக தான் இருப்பீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்டான டைமில் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டோட அடிப்படை தேவைகளை வச்சு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பிஇஜி ரேஷியோ, இதோட ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். PE ratio divided by annual growth rate of EPS. இந்த ரேஷியோவில் நம்ம நார்மலான PE ரேஷியோவோட EPSோட ஆனுவல் growth ரேட்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணுறோம். அதாவது ஃபோர்காஸ்டட் ஆனுவல் growth ரேட். இதை நம்ம ஆட் பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா கொஞ்சம் எக்ஸாக்டாக இருக்குது PE ரேஷியோ விட. என்ன காரணம்னா நம்ம கரண்ட்டில் இருக்கிற EPSையும் அதில் யூஸ் பண்ணுறோம், ஃபோர்காஸ்டட் EPSையும் நம்ம அதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரே டைமில் அப்படி ரெண்டையும் நம்ம பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ அக்யூரசி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நார்மல் பிஇ ரேஷியோவை விட. ஓகே, பிஇஜி ரேஷியோ வச்சு எப்படி ஸ்டாக்கை வேல்யூவேஷன் பண்ணலாம். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பிஇஜியோட வேல்யூவானது லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ். பிஇஜி ரேஷியோ ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ஒரு ஃபேரான வேல்யூவில் இருக்குது அந்த கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ். சேம் டைம் பிஇஜி ரேஷியோ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கானது ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது கோல் இந்தியாவோட கரண்ட் ப்ரைஸ் 385 கிட்டே இருக்குது. அந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ 6.91. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய பிஇஜி வேல்யூ 0.42. அதாவது நம்மளோட கால்குலேஷன் படி அந்த ஸ்டாக் இப்போது கரண்ட்டில் அண்டர் வேல்யூவேஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு வேல்யூ இன்வெஸ்டருக்கு இந்த ஸ்டாக் பெஸ்ட்டானதாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான். ஸோ எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் இதில் கிடையாது. ஓகே, இப்போ லிமிடேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அக்யூரசி. நமக்கு கிடைக்கக்கூடிய பிஇஜி ரேஷியோட அக்யூரசியானது நம்ம எந்த அளவுக்கு ஒரு ரிலையபிளான ஏர்னிங்ஸை நம்ம கால்குலேஷனில் எடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். ரெண்டாவது, பிஇஜி ரேஷியோ எல்லா கம்பெனிகளுக்கும் சூட் ஆகாது. என்ன காரணம்னா இப்போ சில கம்பெனியோட க்ரோத் ரேட் நெகட்டிவில் இருக்கும். அதாவது அதோட க்ரோத் வந்து நாளடைவில் டிக்ளைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஏர்னிங்ஸோட க்ரோத் ரேட் நெகட்டிவில் இருக்கும். ஸோ நம்ம அதை கன்சிடர் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு தப்பான கால்குலேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த பிஇஜி ரேஷியோ வச்சு நம்ம ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் நம்மளால் தனியாக தான் பார்க்க முடியும். ஸோ வேரியஸ் செக்டார்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸை பிஇஜியை வச்சு நம்ம மட்டும் அனலைஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு செக்டாரோட க்ரோத் ரேட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி பண்ணால் மட்டும்தான் இந்த ரேஷியோவோட எக்ஸாக்ட் ரிசல்ட் என்னன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பிஇஜி ரேஷியோ எங்கே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ screener.in இந்த வெப்சைட்டில் ஒரு கம்பெனிக்கு தேவையான எல்லா ரேஷியோஸுமே இருக்கும். ஸோ நம்ம போய் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மணி கண்ட்ரோல் ஆப், நம்ம ப்ரோக்கரேஜுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயுமே பிஇஜி ரேஷியோ கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் அது ஒரே ஒரு அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் ஒவ்வொரு மாதிரியான டேட்டாஸ் இருக்கும். ஸோ அதிலேருந்து நம்ம பெஸ்ட் டேட்டாவை எப்படி எடுக்கணும்னா அந்த கம்பெனியோட ஆக்சுவல் வெப்சைட்டில் ஃப்யூச்சரில் அவங்க என்னென்ன மாதிரியான கோல்ஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி சைட்லேருந்து ஃப்யூச்சரில் எப்படி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஓரளவு எக்ஸாக்டான பிஇஜி ரேஷியோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இன்கேஸ் நம்மளுக்கு ஃப்யூச்சரை அனலைஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் பாஸ்ட்டில் அதோட இபிஎஸ் க்ரோத் ரேட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கம்பெனியோட க்ரோத் ரேட் வருஷம் கூடிக்கிட்டே தான் இருக்கணும். அதாவது இன்றைக்கி ஒரு கம்பெனியோட க்ரோத் ரேட் 5% இருக்குன்னா நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 6% இருக்கணும். அட்லீஸ்ட் இந்த வருஷத்தில் உள்ள 5% இருக்கணும். அதுக்கு கீழே போயிடக்கூடாது. அப்படி போச்சுன்னா அந்த கம்பெனியில் நெகட்டிவ் க்ரோத் உண்டாகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்மளால் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா பாஸ்ட்டில் இருக்கிற டேட்டாவை எடுத்து கூட நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஇஜி ரேஷியோவை கன்சிடர் பண்ணும்போது அந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத் ரேட்டையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும்.
அந்த இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட்ஸை நம்ம எங்கேருந்து எடுக்கலாம்னா இந்தியாவோட டாப் அனலைஸ்ட் ரிப்போர்ட்ஸை எடுத்து நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் brokerage firmsலேருந்து இன்றைக்கி நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியோட க்ரோத் அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸோட ஃபேக்டர்ஸை பொறுத்து எப்படி ஏறும் இறங்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்டை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம அந்த ஹோல் இண்டஸ்ட்ரியை பற்றியே இது இன்னும் ஃப்யூச்சரில் வளருமா இல்லை இந்த செக்டார் கீழே போகுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்டெப்த்தாக போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸாக்டான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம எப்போவுமே ஒரு கம்பெனியை ஃபண்டமெண்டலாகவோ இல்லை டெக்னிக்கலாகவோ அனலைஸ் பண்ணும்போது ஒரே ஒரு பேராமீட்டரை மட்டும் வச்சு நம்ம எப்போவுமே டிசைட் பண்ணக்கூடாது. அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதுனால வெறும் பிஇஜி ரேஷியோ மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒரு கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டாக இருக்கட்டும், இல்லை அதோட டெப்ட் ரேஷியோவாக இருக்கட்டும், இல்லை ப்ரைஸ் டு புக் வேல்யூவாக இருக்கட்டும், ஸோ இதே மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணி ஒரு கம்பெனியை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு நிறைய டேட்டாஸ் கிடைக்கும். அது மூலமாக அந்த கம்பெனியை பற்றின நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.